ஜோலார்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையை உள்ளடக்கியது. சோலைகள் நிறைந்த பகுதி என்பதால் தமிழில் சோலையார்பேட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. ஏலகிரி மலைக்கு செல்வதற்காகவே ஆங்கிலேயர்கள் ஜோலார்பேட்டையில் ரயில்வே சந்திப்பை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுவதுண்டு. 2008ஆம் ஆண்டு வரை இருந்த நாட்டரம்பள்ளி சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்பின் போது கலைக்கப்பட்டு ஜோலார்பேட்டை தொகுதி உருவாக்கப்பட்டது. திருப்பத்தூர், வாணியம்பாடி மற்றும் தருமபுரி மாவட்டத்தின் பர்கூர் ஆகிய தொகுதிகள் ஜோலார்பேட்டை தொகுதியின் எல்லைகளாக இருக்கின்றன. வாணியம்பாடி வட்டத்தின் சின்னவேப்பம்பட்டு, கலந்திரா, திருப்பத்தூர் வட்டத்தின் கொத்தூர், சின்னமேட்டூர், ஏலகிரி, பந்தாரப்பள்ளி, பாச்சல், நாட்டரம்பள்ளி பேரூராட்சி, ஜோலார்பேட்டை பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகள் இத்தொகுதியில் உள்ளன. முதன்முறையாக 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுகவைச் சேர்ந்த KC வீரமணி வெற்றி பெற்றார். தற்போது